ரதியக்கா அடுப்படியில் டொமேட்டோ பிரியாணிக்கு இன்றைக்கி சைட் டிஷ் வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே நான்வெஜ் இல்லாமல் அக்கா வந்து பன்னீர் சில்லி செய்ய போகிறேன். அக்கா ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் இவ்வளோ இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரே ஒரு மீடியம் தக்காளி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொடியாக நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இப்போ இது நல்லா கூலாக அரைச்சாச்சு. ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அக்கா ஒரு வடை செட்டில் ஆயில் அடுப்பில் காய வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த ஒரு பேக்கெட் பன்னீர் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டு 2 ட்ரிப்பாக ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும். வேகட்டும். லைட்டு ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப வேக விடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடும் பன்னீர். அப்படி லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவு வெந்தால் போதும்பா. அப்போ தான் பன்னீர் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த அவ்வளோதான். அக்கா எடுத்துடுறேன். நல்லா பரட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் செவந்துடும். அவ்வளோதான் அக்கா. 2 ஷிஃப்ட்டுக்கு வந்து பன்னீர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக அந்த மாதிரியே எடுங்க. ரொம்ப வேக விட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பன்னீர் சில்லி செய்ய ரெடி பண்ணுவோம். ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்கிறேன் அக்கா. இந்த ஆனியனே மீடியம் சைஸு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் இப்படி கீத்துக்கு தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி பிரித்து வச்சுக்கோங்க ஆனியனை. அதை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நைஸாக கீத்துக்கு தான் இருந்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்து வந்துப்பா குடமிளகா ஒரு பெரிய சைஸு இந்த அளவு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீத்து நீட்டாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுருவோம். கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போட்டு இப்போது இஞ்சி பூண்டு தக்காளி விழுது அரைச்சி வச்சோம்ல அதை போட்டு நல்லா வலித்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுடலாம். இப்போது அக்கா தூள் உப்பு தான். இது வீட்டில் தூள் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி ஈரத்தன்மையாக இருந்த மாதிரி இருக்கும். கல் உப்பு தான் அக்கா தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனுக்கு அக்கா இப்போ 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இப்போ வதக்கி கொடுப்போம். இப்போது அந்த தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன போடுவோம் காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறமா 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, அப்புறம் ஐயோ சாரி உள்ளே விழுந்துருச்சு பாருங்கள், கேமராவில் காமிக்க சொல்லிட்டு தக்காளி சாஸு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் இது நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ இதில் என்ன ஊற்ற போகிறோன்னா சோயா சாஸு ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த மிக்சியை அலசி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றுறோம். அந்த பச்சையாக இருக்கிற அந்த மசால் வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் எடுத்து போட்டுக்கலாம். வறுத்து வச்சோன்னா அப்படியே ஒட்டிக்கிடுச்சு போல் இருக்கு. அவ்வளோதான். பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி லைட்டாக ஒரு பரட்டி ரொம்ப சூப்பராக ஹோட்டல் மாதிரியே நம்மளும் இந்த பன்னீர் சில்லி டிஷ்ஷு செய்யலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல வாசனையாக தக்காளி பிரியாணி பன்னீர் சில்லி. இந்த பன்னீரில் நல்லா மசாலா பிடிக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 30 செகண்ட். அவ்வளோதான். அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். குழந்தைங்களே அதை பார்த்தாங்களா வாவ் அப்படின்றவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க மம்மி நீங்கள் ஹோட்டல் மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்றவாங்க. இந்த பன்னீர் சில்லி அக்கா ஸ்டைலில் ரதி அக்கா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரொம்ப சீக்கிரம் பன்னீரை எடுத்து கட் பண்ண வேண்டியது, அப்புறம் செஞ்சிட வேண்டியதான். வதக்கி கொடுத்தோம்னா நம்ம டொமேட்டோ அரைச்சி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இன்னும் டொமேட்டோ சாஸ் ஊற்றினீங்கன்னா நம்ம அரைச்சி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அக்கா ஸ்டைலில் இந்த பன்னீர் சில்லி செஞ்சு பாருங்கோ. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தேர்ஸ்டே. சரி நான்வெஜ்ஜுக்கு பதில் அப்படி வாசனையாக சாப்பிட்டுக்கலாம். தக்காளி பிரியாணி அதை விட சூப்பராக இருக்குது. தேங்க்யூப்பா.